tracing real money was Roy's primary concern, and they eventually got around to it. Money is not actually marked. Talbot explained for obvious reason. இதுக்கு முன்னாடி இருக்க கண்டென்ட் புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த பாராகிராஃப் புரியும். சிச்சுவேஷனை சொல்லிடுறேன். ராய்ன்ற ஆளுக்கு பைசா கிடச்சிருக்கு, நிறைய பணம் கிடச்சிருக்கு. ஒரு எதிர்பாராத விதமாக அவர் வீட்டில் ஒரு பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கட்டுக்கட்டாக பணம் கிடச்சிருக்கு. ஆனால் அவருக்கு என்ன எங்கேயும் பணம் வந்துச்சுன்னு தெரில. இது திருட்டு பணமா இல்லை என்ன பண்ணணும்னே தெரில. அவர் வீட்டில் திடீர்னு பணம் இருக்குது. அந்த பணத்தை பாதுகாத்து வைக்கணும். போலீஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிடுவாங்களா, ஏதாவது திருட்டில் வந்த பணமா இல்லை வேறு ஏதாவது பணமான்ட்டு. அதுதான் அப்போ ஒருத்தட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. அதுதான் இப்போ சிச்சுவேஷன். இப்போ ட்ரேசிங் ரியல் மணி வாஸ் ராய்ஸ் பிரைமரி கன்சர்ன்னா என்ன அர்த்தம்? பணத்தை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றது ராயோட முக்கியமான கவலை. அவரோட பணத்தை தே ஈவென்ச்சுவலி காட் அரவுண்ட் இட். இது வந்து சிம்பிள் பர்சன்ஸ். தே ஈவென்ச்சுவலி காட் அரவுண்ட் இட்னா தேன்றது போலீஸ் மேக்சிமம். ஈவென்ச்சுவலி காட் அரவுண்ட்னா தொடர்ச்சியாக ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. தொடர்ச்சியாக ஈஸியான்றது தான் ஈவென்ச்சுவலி, ரெண்டுமே கலந்தது. காட் அரவுண்ட் டு இட்னா டூ இட்டுன்றது இந்த ட்ரேசிங் டூ இட்டுன்றது ட்ரேசிங் த மணின்னு வச்சுக்கலாம், இல்லை ட்ரேசிங் த மணின்னு வச்சுக்கலாம். எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவாங்க. காட் அரவுண்ட்னா எப்படியாவது சுற்றி எப்படியாவது கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. பணத்தோட சொந்தக்காரங்க இல்லை போலீஸ். தேனாக்கா இங்கே போலீஸாக இருக்கலாம் நிறைய சான்ஸ். அதுக்கு என்ன மணி இஸ் நாட் ஆக்சுவலி மார்க்டு. தால்பர்ட் எக்ஸ்பிளைன்டுனா, இப்போ தால்பர்ட் எக்ஸ்பிளைன்ட்டை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. தால்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் ஆக்சுவலாக இப்படி தான் படிக்கணும். தால்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா, மணி வந்து ஆக்சுவலாக மார்க் பண்ணப்படவில்லை, மார்க் பண்ண மாட்டாங்க உண்மையாக, ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். ஏன்னா சில நல்லா யோசிச்சு பாருங்க. சில நல்ல காரணங்களுக்காக, நல்லா தெரிஞ்ச காரணங்களுக்காக எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும் ஏன் பண்ண மாட்டாங்க மணியை. இப்போ ஒருத்தன் கடத்துறான்னு சொல்லி இந்த க்ரூ கூட்டு லுக் அட் த பில்ஸ். ஒருத்தன் கடத்துறான், கடத்திட்டு பணம் கேட்குறான். போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அதில் மார்க் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த கரன்சியில், இஃப் த க்ரூ குட் லுக் அட் த பில்ஸ்னால் பணம், அந்த கரன்சியில் அவனும் பார்ப்பான். யார் கடத்திட்டு பணம் கேட்குறவன் அவனும் அந்த பணத்தை பார்ப்பான். இது வந்து சும்மா ஜென்ரலாக சொல்கிறாரு. இந்த டால்பர்ட்ன்றவர் ராய்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே போலீஸ் வந்து மார்க்லாம் அவர் ராய் வந்து பயப்படுறாரு, பணம் கண்டுபிடிச்சி வந்துடுவாங்கன்னு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படின்னு ஏன்னா சில காரணங்கள் இருக்குது, ஈஸியான காரணங்கள், நல்லா தெளிவாக தெரிஞ்ச காரணங்கள் இருக்குது. என்ன காரணம்னா, அந்த குற்றவாளியும் தானே பார்ப்பான். அந்த பணத்தை ஒருத்தன் குழந்தைய கடத்திட்டு பார்க்குறான், அவனும் அந்த பில்ஸ் பார்ப்பான், பணத்தை பார்ப்பான். அன்சி மார்க்கிங்ஸ்னால் போலீஸ் இந்த மார்க் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா, தென் இந்த ஸ்டிங்னா ஸ்டிங் ஆப்ரேஷனோட ஷார்ட் ஃபார்ம். ஸ்டிங் ஆப்ரேஷன் என்ன, போலீஸ் கண்டுபிடிப்பாங்களா. இப்போ லஞ்சம் அதிகாரம் வாங்குறாங்களா, ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஒரு 4-5 பேர் ஒளிஞ்சிருப்பாங்க, பணம் ஒருத்தன் கொடுக்குற மாதிரி கொடுப்பான். அது மாதிரி ஏதாவது ஒரு கேம் மாதிரி பண்ணி கண்டுபிடிக்கிறது, குற்றவாளியை பிடிக்கிறது. இதில் வந்து இந்த மார்க்கிங் பண்ணி பிடிக்கிறத சொல்கிறான். இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் விட்டு ஃபால் அப்பார்ட்னா ஃபெயிலியர் ஆயிரும். உடஞ்சி விழுவுறதுன்னு அர்த்தம் இல்லை இங்கே. ஃபால் அப்பார்ட்னா உளுந்து உடையிறது, கீழே விழுந்து உடஞ்சி தூள் ஆகும்ல. இப்போ கண்ணாடி டம்ளர் இருக்குது, டீ குடிச்சிட்டு டம்ளர் ஒழுங்காக வைக்கலன்னா கீழே விழுந்து உடஞ்சிரும். அதுதான் ஃபால் அப்பார்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்னென்னா, ஸ்டிங் ஆப்ரேஷன் விட்டு ஃபால் அப்பார்ட்னா, அவன் வந்து இந்த குரூக்கு வந்து இந்த கிரிமினல் வந்து அந்த போலீஸ் மார்க் பண்ணி வச்சாங்க. இப்போ மார்க் பண்ணி வைக்கலான்றாரு. அப்படி மார்க் பண்ணி வச்சா கிரிமினல் வந்து பார்த்துருவான். பார்த்தானே அந்த அவங்க போட்ட பிளான்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். அதுதான் அதுக்கு அர்த்தம். மார்க்கிங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா, நோட்டில் மார்க் பண்ணி வைக்கிறது இல்லை. மார்க்கிங் சிம்பிளி மென்ட் ரெக்கார்டிங் சீரியல் நம்பர்ஸ். அந்த பணத்தில் ஒவ்வொரு கரன்சிலையும் இருக்குள்ள நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸை நோட் பண்ணி வைக்கிறது தான் மார்க்கிங்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நோட்டில் எதுவும் மார்க்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு டால்பர்ட் ராய்ட்ட. மார்க்கிங் சிம்பிளி மென்ட் ரெக்கார்டிங் சீரியல் நம்பர்ஸ். ரெக்கார்டிங் அது வந்து ஒன்ஸ் வெரி டீடியஸ். அது வந்து ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் இட் வாஸ் டன் மேனுவலி. ஏன்னா மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. கம்ப்யூட்டர் பண்ணால் இல்லை ஸ்கேன் பண்ணாக்கா ஈஸி. எல்லாத்தையும் டக்குன்னு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுட்டு அந்த நம்பரை வந்து ஈஸியாக இப்போ பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போலாம் அது மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு ஆளுங்க தான் பண்ணணும், மேனுவலாக தான் பண்ணணும். ஒவ்வொரு நோட்டாக எடுத்து ஒவ்வொரு நோட்டோட நம்பராக நோட் பண்ணி வைக்கணும் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி. அதனால் ஒரு காலத்தில் இது வந்து ஒன்ஸே வெரி 2 days கஷ்டமான வேலையாச்சுன்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு, ஹீ டோல்ட் ஏ கிட்னாப்பிங் அண்ட் ரேன்சம் ஸ்டோரி. ஹீன்றது யாருங்க, டால்பர்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு இதெல்லாம். யாருக்கு, ராய் வந்து கவலைப்பட்டார், அவ்வளோதான். இந்த பாராவை கொடுத்து கேள்வி கேட்டாங்கன்னா எல்லாம் குழம்பிடுவாங்க. நம்ம பேங்க் எக்ஸாமில் எல்லாம் என்னன்னே புரியாது. இதை புரிஞ்சுட்டிங்கனாக்கா நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டிங்கன்னு அர்த்தம். சரி, ஓகே. ஹி டோல்டு கிட்னாப்பிங் அண்ட் ransom story. The cash arrived just before minutes
ஜஸ்ட் மினிட்ஸ் பிஃபோர் த ட்ராப் வாஸ் பிளான். இந்த பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பணமே வருது. இந்த 2 dozen FBI ஏஜென்ட், 2 dozen 24 பேர் ஏஜென்ட்ஸ் ஒர்க்டு ஃபியூரியஸ்லி, ஃபாஸ்ட்டாக வேகமாக வேலை பார்க்குறாங்க. என்னது இருக்கு டு ரைட் டவுன் த சீரியல் நம்பர்ஸ் ஆஃப் த $100 பில்ஸ்னால் கரன்சி இல்லை, $100 100 நோட்டுக்காக என்னோட நம்பர்ஸை நோட் பண்ணுறாங்க. இந்த 24 பேர் சேர்ந்து எத்தனை 10 மில்லியன் போட்டுருந்துச்சு. எவ்வளோ அமௌண்ட்டு? The ransom was $1 million. ஓகேவா? இந்த ரேன்சம் வாஸ் $1 million. ரேன்சம்னா என்ன? பிணையத்தொகை. கடத்திட்டு பணம் கேட்பாங்கல்ல, இவ்வளோ பணம் கொடுத்தா குழந்தைய விட்டுருவான்ட்டு. ஓகேவா? அதான் ரேன்சம் வாஸ் $1 million. இந்த சூது அவங்களை விஜய் சேதுபதி கேட்பார்ல, மினிஸ்டர் பையனை கடத்திட்டு, அதான் ரேன்சம். ஓகேவா? ரேன்சம் வாஸ் $1 million. இங்கே பார்த்து $1 million 10 lakh. ஓகேவா? 10 lakh he was saying. And he was saying யார் திரும்பியும் டால்பர்ட் தான் சொல்லிட்டு இருக்காரு. And they simply ran out of the time. ஆனால் எல்லா இந்த 10 லட்சம் வந்து நோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ran out of timeனா டைம் இல்லைன்னு அர்த்தம். டைம் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னு அர்த்தம். அதுதான் அது கரெக்டான அர்த்தம். ran out of time. Caught about 80,000 recorded. ஒரு 80,000, ஒருன்ற வார்த்தையை சொல்கிறீங்க, எபோட்டுன்றது ஒரு 80,000. காட் ரெக்கார்டுன்னா ஒரு 80,000. காட் ரெக்கார்டுன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா நம்பர் நோட் பண்ணிட்டாங்க. பட் இட் வாஸ் எனஃப். 80,000 தான் பண்ணியிருக்காங்க மொத்தம். இல்லை 1 million 10 lakh வரும்ல, அப்போ 10% கூட பண்ணலை. பட் இட் வாஸ் எனஃப். ஆனால் அதுவே போதுமாக இருந்துச்சு. அதை வச்சே வந்து என்ன பண்ணிட்டாங்க, they caught the இட் வாஸ் எனஃப்னா அடுத்த ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த லைன் போராட்டியே நமக்கு தெரியும். இட் வாஸ் எனஃப்னா ஆனால் அதுவே போதுமான இருந்துச்சு. எதுக்குன்னா they caught the kidnappers. அந்த கிட்னாப் பண்ணவங்கள பிடிச்சிட்டாங்க. a month later, ஒரு மாதம் கழிச்சு, வித் சம் ஆஃப் த மார்க்கெட் பில்ஸ். இந்த பணத்தை யூஸ் பண்ணுறப்ப கையில் வச்சிருக்கப்ப பிடிச்சிட்டாங்க. அண்ட் தட் broke the case. அண்ட் தட் broke the case என்ன அர்த்தம்? இப்படி தான் அந்த ப்ரோக்குன்ற வார்த்தை கூட வித்தியாசமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல இங்கே இடத்துல தட் broke the caseனா அதுதான் இந்த ப்ரோக்கு. ஒரு இது உடைக்கவே முடியாதபடி இருக்குது, புதிர் மாதிரி இருக்குது. இப்போ அந்த கேஸ் உடஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? broke the caseனா அந்த புதிர் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உடஞ்சிருச்சுன்னா கேஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த கான்டெக்ஸ்டில் தான் இது போட்டிருக்காங்க. அண்ட் தட் broke the case. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க இந்த மார்க்கெட் பில்ஸோட. ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் a new scanner had made the job much easier. இது வந்து அந்த காலத்தில், அதுக்கப்புறம் ஸ்கேனர் வந்ததுக்கப்புறம் இந்த வேலைலாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஹேட் மேட் த ஜாப். இந்த வேலை மேட் த ஜாப் ஈஸியர், மேட் ஈஸியர் வச்சுக்கோங்களேன். மேட் த ஜாப் மச் ஈஸியர். இந்த வேலையை ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இட் ஃபோட்டோகிராஃப்ஸ் 10 bills at a time. ஸ்கேனரில் 10 இதை வச்சு ஒரே டைமில் எடுத்துடலாம். ஒன்றா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 140 seconds, ஒரு 40 செகண்டில் 100 இது பண்ணிடலாம், 100 பேப்பர் பண்ணிடலாம். ஒன்ஸ் த சீரியல் நம்பர்ஸ் ஆஃப் ரெக்கார்டட், ஹவு டு யூ ஃபைண்ட் த மணி? ரே கேட்குறாரு. இதை சொல்லி முடிச்சுட்டு இதோட முடிச்சிருக்கு. இது வரைக்கும் என்னது? ஒன்ஸ் த சீரியல் நம்பர்ஸ் ஆர் ரெக்கார்டட், ஹவு டு யூ ஃபைண்ட் த மணின்னா, சரி இப்போ இந்த இது சீரியல் நம்பர் பண்ணாரு பிடிச்சாங்கன்னு சொல்கிறீங்களா? எப்படி அவங்க பிடிக்கிறாங்க? சீரியல் நம்பரும் பண்ணிடுறாங்க, ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி அந்த பணத்தை கண்டுபிடிப்பீங்கன்னு ரே கேட்குறாரு. ஆஸ்கட்டு டேக்கிங் ஏ நோட்ஸ் ஆன் ஏ எல்லோ லீகல் பேடு. ஒரு லீகல் பேடுனா லாயர்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பேடு, அதில் வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி கேட்குறாரு. would Talbot have expected anything else? அப்படின்னா இதை விட நல்ல கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா, ஆன்சர் பண்ணுவாரா? would have expected, இதை விட வேறு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பானா என்ன டால்பர்ட்டு இந்த கேள்வியை தவிர? அதுதான் அர்த்தம். இதுக்கு அடுத்த லைன் தெரிஞ்சால் தான் இதுக்கு மீனிங் சொல்ல முடியும். ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம்னா கரெக்டாக என்ன எதுக்காக சொல்கிறாங்கன்னா கான்டெக்ஸ்ட்டை. would Talbot have expected anything elseனா இதை தவிர டால்பர்ட் வேறு என்ன எதிர்பார்த்தாங்கன்னா எது அந்த கேள்வியை தவிர. இந்த கேள்வி வந்தது ரொம்ப சந்தோஷம் டால்பர்ட்டுக்கு, அப்படி அர்த்தம். சந்தோஷமாக ஆன்சர் பண்ணுவார். இல்லைன்னா ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சார். 2 அர்த்தம் இருக்குது. அடுத்த லைன் படித்தா தான் அது என்னன்னு தெரியும். சரி, அடுத்த லைன். 3 hours later, Crawford and a sidekick he called Booty finished what was known as sweep. ஸ்வீப்னு ஒரு விஷயத்த 3 மணி நேரம் கழிச்சு கிராஃபோர்ட், இது வேறு லைனு, இதுக்கு சம்மந்தம் இல்லை. 3 மணி நேரம் கழிச்சு கிராஃபோர்டும் அண்ட் சைடு கிக்னாக்கா அடியாள், ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல, அது பேர் சைடு கிக்குன்னு சொல்லுவாங்க. கிராஃபோர்ட் அண்ட் சைடு கிக். கிராஃபோர்ட்றது ஒரு ஆள் பேர், அவனோட ஒரு சைடு கிக், அவன் 2 பேர் சேர்ந்து அவனை வந்து ஹீ கால்டு பூட்டி,
இந்த ரைட் ஹேண்ட் சொல்கிறத அவனை வந்து பூட்டின்னு கூப்பிட்றாங்க. ஓகே, பூட்டின்னா வேறு மீனிங் வரும். சரி, ஓகே. 2 பேர் சேர்ந்து ஃபினிஷ்டு வாட் வாஸ் நோன் அஸ் ஸ்லீப். ஸ்லீப்னு ஒரு விஷயத்த முடிச்சிருக்காங்க. எனக்கு புரியல ஸ்லீப்னா என்னன்ட்டு, அது சொல்லுவாங்க பாருங்கள். வாட் வாஸ் நோன் ஸ்லீப்னு ஒரு விஷயத்த 2 பேர் சேர்ந்து முடிச்சிருக்காங்க. ரேஸ் ஃபோன் வேர் கிளியர், நோ டேப்ஸ் பக்ஸ். இதுதான் ஸ்லீப்பில் இருக்குது. அவன் வீட்டை ஃபோன் பண்ணி ரேக்கு ஏதோ ஹெல்ப் கேட்டிருக்காரு, அதுக்காக அவங்க வந்து ஸ்லீப்னு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு டெக்னிக்கல் டம் அப்படின்னா என்னன்றது சொல்கிறாங்க பாருங்கள். ரேஸ் ஃபோன் வேர் கிளியர், நோ டேப்ஸ் ஆர் பக்ஸ். அவன் ஃபோனை யாரும் விட்டு கேட்கலன்றதை செக் பண்ணிட்டாங்க. இந்த ஏர் வெண்ட்ஸ்னா வென்டிலேட்டர்ஸ் ஹிட் நோ சீக்ரெட் கேமராஸ். அந்த ஏர் வென்டிலேட்டரில் இந்த சீக்ரெட் கேமரா இல்லை. இதெல்லாம் அவங்க செக் பண்ணியிருக்காங்க. யார்? கிராஃபோர்டும் அந்த சைட் கிக்கும். இந்த கிராம்ப்டு அட்டிக் தே ஃபவுண்ட் நோ ரிசீவர்ஸ் ஆர் மானிட்டர்ஸ் ஹிடன் பிஹைண்ட் பாக்ஸஸ். அட்டிக்னா என்னென்னு எனக்கு தெரில, ஏதாவது ஒரு போர்டு ஏதாவது மாடம் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கிராம்ப்டுனாக்கா நெருக்கமாக இருக்கு அந்த இடத்துல. ரிசீவர் ஆர் மானிட்டர்ஸ்னால் ஹிடன் பிஹைண்ட் பாக்ஸ்னால் பாக்ஸுக்கு பின்னாடி எதுவும் ஒழிச்சுலாம் வச்சுல. இது பேர் தான் ஸ்வீப். ஸ்வீப் பண்ணுறது என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க, ரைட்டை உன் வீடு வந்து கிளியராக இருக்குது, எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்து தேர் வாஸ் நோ ஹரி டு ரிட்டர்ன் டு வெர்ஜீனியாவுக்கு போகணுன்னு என்ன எந்த அவசரமும் இல்லை. அப்போ இது தேர் இஸ் இல்லை, இப்போ சொல்லலை, ஃபியூச்சரில் பாஸ்ட் டென்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக நாவல்ஸ் எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். நீங்கள் எழுதுகிறப்பையும் மேக்ஸிமம் பாஸ்ட் டென்ஸ் தான் எழுதணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நிறைய பேர் எழுதுகிறாங்க, ஆனால் மெஜாரிட்டி பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்கும். வெர்ஜீனியாவுக்கு போகிறதுக்கு ரிட்டர்ன் டு வெர்ஜீனியாவுக்கு ரிட்டர்ன் திரும்பி போகிறதுக்கு எந்த அவசரமும் இல்லை. அடுத்து he had the plans and the promises, and no matter how hard and cynical he tried to be, at the moment he melted. அவன் வந்து பிளேஸ்னால் ரெக்வெஸ்ட் மாதிரி கெஞ்சுறது, சத்தியங்கள் அதெல்லாம் நிறைய கேட்டான். எவ்வளோ தான் உறுதியாக இருந்தாலும் சினிக்கலாக இருந்தாலும் அந்த மொமெண்ட்டில் அவன் வந்து மெல்ட் ஆகிட்டான். சினிக்கல்னாக்கா எதுக்கெடுத்தாலும் நக்கலாகவே சொல்கிறது, குறை சொல்கிற மாதிரி மெத்த, அதுதான் சினிக்கல். நோ மேட்டர் ஹவு ஹார்ட் அண்ட் சினிக்கல் ஹீ ட்ரை டு பி. அப்படி இருக்கிற முயற்சி பண்ணாலும் ஹீ மெல்டட். என்ன அந்த பிளேஸு, அந்த ரெக்வஸ்ட்டு, அந்த ப்ராமிசஸ்லாம் கேட்டு மெல்ட் ஆகிட்டான்னா உருகி போயிட்டான்னு அர்த்தம். உருகிட்டான்னு என்ன அர்த்தம்? இறக்கப்பட்டுட்டான். அந்த விஷயத்தால் மூவ் ஆகிட்டா. ஏன்னா ஒரு பெரிய விஷயமானலாம் இருக்க முடியல. ஹி ஹேண்டட் ஹேர், ஹேண்டட் கொடுக்குறான் சொல்கிறாங்க பாருங்க. இந்த வார்த்தைக்கு தான் சொன்னாங்க இந்த லைனே. ஹி ஹேண்டட்னா ஹி கேவ் தான், சிம்பிள். கேவ்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் போர் அடிக்கும்ல, ஹேண்டட்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு போர் அடிக்கும். கையில் கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். கையில் எடுத்து கொடுத்தான்றத ஹி ஹேண்டட்னு சொல்லுவாங்க. ஹேண்டட் ஹேர் அண்ட் ஆர்ம்ஃபுல் ஆஃப் ஃபைல்ஸ் தான் என்ன அர்த்தம்? இதுவும் நல்ல லைன். ஃபுல்லாக கையில் ஃபுல்லாக ஃபைல் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. மேரி வாஸ் அப் ஆஃப் த நைட் மெமரைசிங் த நேம்ஸ். பேரை ஞாபகம் வச்சுருது. மேரி வாஸ் அப் ஆஃப் த நைட்னா, அப்புனாக்கா தூங்காமல் முடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் அப்பு. அப்படின்னா மேலேன்னு இருக்காங்க. ஆஃப் த நைட்னா நைட்டில் பாதி நைட்டு தூங்காமல் முழிச்சிருந்து பேர்லாம் ஞாபகம் மெமரைஸ் பண்ணிகிட்டு இருந்தான்னு அர்த்தம். கொஞ்சம் பாடம் படிக்கிற மாதிரி பேர் எதாவது ஞாபகம் வச்சுருக்காங்க. ஸ்டிக்லின்றது பேர் தான், எது வர்க்கெலாம் கிடையாது. ஸ்டிக்லி லுக்டு ஃப்ரம் ஒன் டு அதர். டென்னிஸ் மேட்ச்சில் பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் அந்த பக்கம் பார்ப்பாங்களா? அது மாதிரி 2 ஆள் இருந்தாங்கன்னா இந்த பக்கம் பார்த்தாங்க. அதை வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, லுக்டு ஃப்ரம் ஒன் டு அதர். 2 பேர் மூஞ்சி திரும்பி பார்த்தாரு. சி ரேன் இன் டு ஹிம் இன் த பென்டகன். என்ன அர்த்தம்? சி ரேன் இன் டு ஹிம் என்ன அர்த்தம்? அவனுக்குள்ளே இப்படி ஓட முடியும்? இது இப்படி ஒரு லைன் இருக்க முடியுமா? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இப்படி ஒரு லைன் இருக்க முடியுமான்னு யோசிச்சிருக்கீங்களா? ஷி ரேன் இன் டு ஹிம் இன் த பென்டகன்னா, அவனை மீட் ஏதோ 2 பேர் தற்செயலாக ரோட்டில் போகிறப்ப திடீர்னு யாராவது ஃப்ரெண்டை பார்த்து மச்சான் அப்படின்னு பேசுகிறீங்கல்ல, அது மாதிரி அவன் வந்து அவனை தற்செயலாக பார்த்தா. 2 பேர் மீட் பண்ணிட்டாங்க ரோட்டில் எங்கேயோ ஒன்று. அது எங்கே நடந்திருக்கு? பென்டகன்றது பென்சில்வேனியாவில் இருக்கா? முக்கியமான ஒரு பென்சில்வேனியா எங்கே இருக்குது? பென்சில்வேனியா தான் நியூயார்க் போகிறதுக்கு கட்டு. சரி, ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுதான் இந்த கண்டெஸ்ட் ஃபுல்லாக கான்டென்ட்டு. இது இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இதுதான் நான் எடுத்த சீரியஸ். இதோட முடிஞ்சு போச்சு. ட்ரிக்கி சென்டென்ஸ். இதுக்கு ஏதாவது ஆதரவு இருந்தால் வேணால் எடுப்பேன் நான். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப போரிங்கான டாபிக்ஸ் எனக்கு தெரியும். இதெல்லாம் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் வரும். டோஃபெல் அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் உதவும். நார்மலாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஆரம்ப லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த லைன்ஸ் பெருசாக உதவி இருக்காது. இல்லை புக்கு படித்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் படித்து பழகிட்டிங்கன்னா பேங்க் எக்ஸாமு, ஆர்பிஐ கிரேட் பி,
இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஈஸியாக கிளியராக பண்ணலாம். நான் ஏன் எஸ்பிஐபிஓ ஐபிபிஎஸ்பிஓ, நான் ஐபிபிஎஸ்பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன், ஐபிஎஸ் கிளர்க்கும் கிளியர் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி பிஓ எக்ஸாமினேஷன் அசிஸ்டன்ட் மேனேஜர் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியான ஷார்ட்கட் என்னென்னா இந்த மாதிரி கதை புக் படித்து படிச்சிருது. அது எப்படி கட் ஆஃபில் வந்து இங்கிலீஷ்க்கு எடுத்தவன் எப்படி ஈஸியாக பாஸ் ஆகிறான், இங்கிலீஷ் தெரியாதவங்க ஃபெயில் ஆகிறான், இங்கிலீஷ் தெரியாதவங்க கிளர்க்கு பாஸ் ஆவாங்க. ஆனால் இங்கிலீஷ் தெரியறதுனால தான் 90% பிஓ போஸ்ட்டு எடுக்க முடியும். சரி, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். என்ன கட் ஆஃப் வச்சு சொல்கிறேன். ஏன்னா இப்போ கூட சொல்கிறேன், கட் ஆஃப் வந்து 76 இருக்கும். அதில் நான் கிளியர் பண்ணப்போ 31 மார்க்கு வந்து இங்கிலீஷ்லேயே எடுத்துட்டேன், 40க்கு 31 எடுத்துட்டேன். ஸோ மிச்சம் இருக்க 160க்கு நான் எவ்வளோ எடுத்தால் போதும், ஒரு 45 எடுத்தால் போதும். ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் எவ்வளோ டேலண்டான ஆள் வந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் நான் 15, 12, 15, 15 எடுத்து கிளியர் பண்ணேன். ஓவராலாக 96. 45 எடுத்தால் போதும், நானும் 60 எடுத்தேன். 15, 14, ஜிகேல 14, இதில் 12, இங்கிலீஷில் 13, ரீசனிங்கில் ஏதோ ஒன்று 21, 18 அவ்வளோதான் எடுத்தேன். எல்லாம் வந்து ரீசனிங்கில் 40க்கு 35 எடுப்பாங்க, 40 எடுப்பாங்க. அவ்வளோ டேலண்டான ஆள் தான் இருப்பாங்க. ஆனால் நான் கிளியர் பண்ணேன், நிறைய பேர் கிளியர் பண்ணல. என்னோட டேலண்டான ஏன்னாக்கா இங்கிலீஷ் நான் 40க்கு 31 எடுத்துட்டேன். இங்கிலீஷில் 12 எடுக்கிறதே தருவாங்க. எல்லாம் என்ன மாதிரி எத்தனை பேர் பாஸ் ஆகிருப்பாங்க, ஆப்டிடியூட்டும் தெரியாமல் ரீசனிங் தெரியாமல். எனக்கு ரீசனிங்கில் பசில்னு சொல்லுவாங்க, ஒன்று 15 கொஸ்டின் எனக்கு அட்டன் பண்ணவே பிடிக்காது எனக்கு. அதாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு பிடிக்கும், தனியாக இருக்கப்போ பிடிக்கும். டைம் எடுத்து பண்ணுவேன். நான் 40 நிமிஷம் ஆகிடுறேன் எனக்கு ஒரு பசில் பண்ணுறது. அதனால நான் எப்பயுமே என்ன பண்ண மாட்டேன்னா பசிலே அட்டன் பண்ண மாட்டேன். இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்லையும் 15 பசில் அப்பயே விட்டேன். அப்பயுமே நான் கிளியர் பண்ணேன் பிஓ எக்ஸாமினேஷன். ஏன்னா ஒரே ஒரு காரணம், ஜிகேலையும் நான் புள்ளிலாம் கிடையாது, 16, 17 தான் எடுத்தேன். ஒரே ஒரு காரணம், இங்கிலீஷில் கதை புக்கு படிக்கணும். தயவு செஞ்சு இன்ஸ்டியூட் சொல்லி கொடுக்குற இங்கிலீஷு, கிராமரு, லொட்டு லொசுக்கெல்லாம் படித்தா உருப்படவே முடியாது வாழ்க்கையில். கதை புக்கு படித்தா உருப்படலாம். சினிமா பார்த்தா இங்கிலீஷ் சப்டைட்டில் படித்தா உருப்படலாம். இங்கிலீஷ் கிரிக்கெட் பார்த்து கமெண்ட்ரி படித்தா, இங்கிலீஷ் கமெண்ட்ரி படித்தா வாழ்க்கையில் உருப்படலாம். அதை விட்டு நியூஸ் பேப்பர் எடிட்டர் படிச்சிங்கன்னா நாசமாக தான் போவீங்க. அது சொன்னால் அவனும் கேட்க மாட்டாங்க. சரி, ஓகே, பை.